ஸோ சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனைவருக்கும் சுத்தமான மற்றும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம், க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். ஸோ எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் சொல்லியிருப்பாங்க? எஸ், சிக்ஸ்த்து கோலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கான டார்கெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? 2030. எஸ், 2030 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ? April 7. எஸ், ஏப்ரல் 7. ஸோ தோட்டா ஆக்ட் எப்போ? 1994. 1994ல. ஸோ தோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? தோட்டா ஃபுல் ஃபார்ம். Transplantations of Human Organs and Tissues Act. எஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு தோட்டா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சு? 1020. எஸ், 1020. 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1020 அப்படிங்கிறது இருந்திருக்கு பெண் குழந்தைகள். ஸோ வளர்ச்சி குறைவு, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட வளர்ச்சி குறைவு 35.5. 35.5%. இந்த ஸ்டண்டிங், அந்த எடை குறைவு 32.1. 32.1. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 ரிப்போர்ட் படி இது எவ்வளோ இருந்துச்சு? வளர்ச்சி குறைவு எவ்வளவு? 31.3. 31.3 29. எஸ், 29.8 அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ எடை குறைவு 31. எஸ், 31.3 சம்திங் என்னவோ இருக்கும். ஓகேவா? 8. ஓகே. ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்த சோகை அனீமியா எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு? 57%. ஸோ இது எந்த ஏஜ் கேட்டகரியில் கால்குலேட் பண்ணுறாங்க? 15 to 49. 15 to 49 ஏஜ் கேட்டகரியில் கால்குலேட் பண்ணுவாங்க. டிஎஃப்ஆர் எவ்வளோ இருந்துச்சு? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு 2ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து தனிநபர் கழிப்பறைகள் கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்குறாங்க? மானியம் 80% கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஸ்கீமா நமக்கு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க? அடுத்தது Total sanitation campaign. டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின், முழு சுகாதார இயக்கம்னு 1999ல மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன எந்த பிளேஸ்லலாம் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க? Community halls, schools. எஸ், ஸ்கூல், கம்யூனிட்டி ஹால்ஸ், பள்ளிகள், சமுதாய கூடங்கள். அடுத்தது இதை வந்து நிர்மல் பாரத் அபியான் எப்போ மாற்றிருப்பாங்க? 2012ல வந்து மாற்றிருப்பாங்க. இதோட டார்கெட் எவ்வளோ, எப்போ என்னன்னு வச்சிருந்திருப்பாங்க? 22ல எல்லா வீட்லயும் கழிப்பிட வசதி access வந்து provide பண்ணனும்னு சொல்லி 2022க்குள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் வச்சு இருந்திருப்பாங்க. ஸோ தூய்மை இந்தியா திட்டம் எப்போ? ஸ்வச் பாரத் மிஷன் 2014 October 2. 2014 அக்டோபர் 2ல நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சிக்கல் செல் அனீமியா வந்து எராடிகேட் பண்றதுக்கு டார்கெட்டட் இயர் 2047 அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2016. ஓகே. ஸோ இந்த சிங்கிள் பிளாஸ்டிக் யூசேஜ் அப்படிங்கிறது எப்போ தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருப்பாங்க? January 2019. எஸ், 2019 ஜான்வரி 1. ஸோ அதுவே வந்து சென்ட்ரல்ல July 1, 2022. எஸ், ஜூலை 1, 2022ல பண்ணியிருப்பாங்க. கோபர்தன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018. 2018க்கு கீழ் 18ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எந்த, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன கோபர்தன் அப்படின்னா? Galvanizing Organic Bio-Agro Resources. எஸ், சூப்பர். ஸோ கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தன் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கான ஸ்கீமு கோபர்தன்? Domestic waste, animal waste, livestock இதெல்லாம்
வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். விவசாய கழிவு, கால்நடை சாண கழிவுகளை வளமா மாற்றக்கூடியது இந்த கோபர்தன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 2016. எஸ் 2016ல. ஸோ கழிவுநீர் குழாய் சுத்திகரிக்கப்பட்டு அந்த கழிவுநீரை வெளியேற்றும் நிலை வடிகால் வசதி பெற்றிருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க? ODF டபுள் ப்ளஸ் 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 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ரூரல் சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்போ? 2019 எஸ் 2019 2029 வரைக்கும் இருக்கும். ஸோ பிஎம் ஆஷா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டி. Social health activity. பிஎம் ஆஷா அன்னதா சன் அந்த எம்எஸ்டி மேம். எம்எஸ்பி. ஸோ பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷான் அபியான் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018. செப்டம்பர் 2018ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனா எப்போ? 2005. 2005. April 12. நேஷனல் ஏப்ரல் 12. ஜனனி அது வந்து இது நேஷனல் நேஷனல் Oh, ரூரல் ஹெல்த் மிஷன். மிஷன். ஆனா இது ஏப்ரல்ல தான் வரும். அதுவும் ஏப்ரல் 12 தான் மேம் பார்த்த மாதிரி. ஏப்ரல் 12 தானா? ஓகே. ஸோ ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் அது ஜூன் 2011. 2011ல. பட் சப்லா ஸ்கீம் எப்போ? 2011. நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் 2013. இதுல ஃபண்ட் எவ்வளவு ஷேர் பண்ணிக்கிறாங்க? 25 மேம். எஸ் 7. ஆமா எக்கோ அடிக்குது பார்த்துக்கோங்க. 75:25 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் இந்திரா தனுஷ் எப்போ கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 25, 2014. டிசம்பர் 25, 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து வேக்சின் எவ்வளவு இப்போ கொடுக்குறாங்க? 12. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஸ்டேட் லெவல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1978. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 85. ஸோ தமிழ்நாட்டுல ஸ்டேட் லெவல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ICDS எப்போ? 75. October 2. 1975 அக்டோபர் 2ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா 2018 செப்டம்பர் 23. 2018 செப்டம்பர் 23. எந்த பிளேஸ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ராஞ்சி, ஜார்க்கண்ட். ராஞ்சி ஜார்க்கண்ட்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதை வந்து 2012. ஓகே. ஸோ இதை வந்து எப்போ இந்த திட்டத்துக்கு கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க நமக்கு? 2018 மேம். எஸ் 2018ல வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 23ல மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷனை வந்து எப்போ வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு? டிசம்பர் 31, 2028. எஸ் டிசம்பர் 31, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே 100% டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடைச்ச ஸ்டேட் கோவா அப்படிங்கிறது. ஸோ இதுல பெர் டேக்கு ஒரு நபருக்கு எவ்வளவு 55 லிட்டர் கொடுக்கணும்? எஸ் 55 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இதோட மோட்டோ என்ன வச்சிருப்பாங்க ஜல் ஜீவன் மிஷனுக்கு? மோட்டோ ஹர் கர் ஜல். எஸ் கர் ஹர் ஜல் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஸோ நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஜூலை 2022. எஸ் ஜூலை 2022ல அனௌன்ஸ் பண்ணி 2023, 24 to 25, 26 ஸோ அந்த டைம் பீரியடுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் எந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் கவர் ஆகும் நமக்கு? Social justice, empowerment, housing and urban. எஸ்
ஸோ மத்திய சமூக நீதி மேம்பாட்டு அமைச்சகமும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ரெண்டுமே வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் எப்போ எம்எஸ் ஆக்ட் 2013 13 2013ல. ஸோ அம்பேத்கர் நினைவு அன்னைக்கு December 6. டிசம்பர் 6 December அன்னைக்கு. 6. ஓகே, ஸோ இதுல என்ன தண்டனை கொடுக்குறாங்க? 1 year 2 years imprisonment 1 lakh fine இல்லாட்டி அப்பலாம் both. ரெண்டுமே எஸ், 2 இயர்ஸ் வந்து பிரிசன் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 லேக் அபராதம், இல்லைன்னா ரெண்டுமே வந்து விதிக்கப்படும். ஸோ நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் எப்போ? 2020 to 21. 21. எஸ் சார், 2020-21. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் 2013 April. 2013 பிப்ரவரி. அதுல தப்பா இருக்கும். 2013 பிப்ரவரியில கொண்டு வந்திருப்பாங்க ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம், இதுல எந்த ஏஜ் கேட்டகரி கவர் ஆவாங்க? 18 years வரைக்கும். எஸ், 0 to 18 இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆவாங்க. இ சஞ்சீவினி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2020. எஸ், 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக தமிழ்நாடுக்கு எப்போ அவார்ட் கொடுத்தாங்க? 22. எஸ், 2022ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 21. 2021 செப்டம்பர் 27 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிஎம் ஏபிஹெச்ஐஎம் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் 21-22 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் 25-26 வரைக்கும். 2021-22ல இருந்து 2025-26 வரைக்கும் அந்த டியூரேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. காயகல்ப ஸ்கீம் அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. 2015. ஸோ இது எதுக்கான திட்டம்? cleanliness மெயின்டைன் பண்ணனும் PHCsல. எஸ், ஸோ அரசு மருத்துவமனை சுகாதார நிலையங்கள்ல தூய்மை மற்றும் சுகாதார தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த காயகல்ப் விருது. ஸோ அந்த அப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இது. ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். எஸ், ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் அப்படிங்கிறது ஜூன் 1, 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஷ்டிரிய கிஷோர் சுஸ்திய காரியக்ரம் எப்போ? 2014ல. ஸோ அடலசன்ட் கேர்ள்ஸ் 11 to 18 இயர்ஸ்ல நியூட்ரிஷன் குறைபாட்டை நீக்கக்கூடிய திட்டம் இது. சப்லா அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ 10 to 19 அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அதான் ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிறது. ஸோ ஆன்டிநேட்டல் கேர் அந்த ஸ்கீம் சுரக்ஷித் மாத்ருவ யோஜனா, PM சுரக்ஷித் மாத்ருவ யோஜனா, PM பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்ய அபியான் அப்படிங்கிறது. ஸோ அதுவே வந்து தாய் சிசு இறப்பை குறைப்பது. அதுதான் சுமன் சுரக்ஷித் மாத்ருத்ய ஆஸ்வாஷான் யோஜனா. 6 ஆன்டிநேட்டல் கேர் கொடுப்பாங்க. ஆமா கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆன்டிநேட்டல் கேருக்குன்னு சொல்லிட்டு அந்த 9 மாசம் 9th டே அப்படிங்கிறது PM SMAல இருக்கும். ஸோ இதுல வந்து எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா இப்போ 2017 Jan 1. ஸோ இதுல ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 5000 கொடுப்பாங்க. கேக்கல, என்ன क्वेश्चन கேட்டீங்க? பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. இல்ல நெக்ஸ்ட் ஏதோ கேட்க வந்தீங்க, அதுக்குள்ள பேசிட்டேன். ஆமா, ஹெல்ப்லைன் நம்பர் 1515 அப்படிங்கிறது நவம்பர் 1, 2025ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து 2010ல ஸ்டார்ட் பண்ண எந்த திட்டத்தோட மறுபெயர்? இந்திரா காந்தி மாத்ரு சஹரிய யோஜனா. சயோக். எஸ், இந்திரா காந்தி மாத்ருத்யா சயோக் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து 5000 அப்படிங்கிறது ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2006 செப்டம்பர் 15 2006. ஸோ இதுல எவ்வளவு அமௌண்ட் இப்போ கொடுக்குறாங்க? 18,000 14 + 2 + 2.
எஸ் 18,000 அதில் 14,000 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 2K அப்படிங்கிறதுக்கு கிட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது லக்ஷயா ப்ரோக்ராம் எப்போ? 2017 டிசம்பர். டிசம்பர் 2017ல. ஓகே. அடுத்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எப்போ? 1961. 1961. அமெண்ட்மெண்ட் வந்து 2017. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எப்போ? 1939. 1939. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி 94. 1994. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் டே ஜூலை 30 விக்ரமலட்சுமி ரெட்டி பர்த் அனிவர்சரி. எஸ் ஜூலை 30ல. இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஃபர்ஸ்ட் எப்ப தொடங்கி இருப்பாங்க? 80s. 1918. 87. ஓகேவா? 1987ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் எப்போ? 2012 மார்ச் 27. எஸ் 2012 மார்ச் 27ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஏஜ் கேட்டகரி பிள்ளைங்க கவர் ஆவாங்க? 10 to 19. 10 to 19ல இருக்கக்கூடிய அந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க கவர் ஆவாங்க. தாய் சேய் நல பராமரிப்பு திட்டம் குழந்தை நல பரிசு பெட்டகம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 செப்டம்பர்ல. செப்டம்பர் 8 2015. செப்டம்பர் 8 என்ன டே? Literacy Day. எஸ் லிட்ரஸி டே, எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது. ஸோ இதுல இந்த திட்டத்துக்கு கீழே எத்தனை பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகம் கொடுக்குறாங்க? 16. எஸ் 16 பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகம். கலைஞரின் வருமுன் காப்போம் எப்போ? 1999. 2021ல ரீவாம் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 29 2021ல மறு வடிவமாக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. சேலம் வாழப்பாடியில. சேலம் வாழப்பாடியில. பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம் 2009. ஸோ இது வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல எந்த ஏஜ் கேட்டகரி? 6 to 12. 6th to 12th ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் எய்டட். எஸ் கவர்மெண்ட் எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6ல இருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது கிட்ட பார்வையா தூர பார்வையா? மயோபியா. கிட்ட பார்வை. ஓகே, கிட்ட பார்வையை வந்து பரிசோதனை செய்து இலவசமா கண் கண்ணாடி கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல புதுசா 2 பேரை ஆட் பண்ணியிருப்பாங்க. யாரு? 70+ years. சீஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ வேற இந்த புக்ல கொடுத்திருப்பாங்க 2 பேரு. ஆதரவற்றோர்கள். ஸோ ஆதரவற்றோர்களும் 6 மாசத்துக்கு மேலா வசிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் அதுக்கப்புறம் ஆதரவற்றோர்கள். ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்போ PM ஜெய் திட்டத்துல வந்து அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கும்? 2023. அவார்டோட பேரு ஆரோக்கிய மந்தன் அவார்ட். ஆரோக்கிய மந்தன் அவார்டு அப்படிங்கிறது. ஸோ சஞ்சீவினி அவார்டு எப்போ கொடுத்தாங்க? 2022ல கொடுத்திருப்பாங்க. ஆரோக்கிய மந்தன் 2023ல. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? 27. எஸ் 2027 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 108 இருக்குல்ல, ஸோ அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 2008ல. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ல எவ்வளோ % ஃபண்டு வந்து இந்தியாவும் ஜிகாவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க? 85:15. 85:15. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் யார் ஃபண்டு கொடுக்குறாங்க? வேர்ல்ட் பேங்க். அது எவ்வளவு அமௌண்ட் ஃபண்டு? 70:30. எஸ் 70:30. ஸோ இந்த தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எத்தனை வருஷத்துக்கான திட்டமா செயல்படுத்தப்பட்டிருக்கும்? 8 வருஷம். எஸ் 8 வருஷம். ஸோ அதுவே தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் 5 வருஷத்துக்கு. 2019ல இருந்து 2024 வரைக்கும் அப்படிங்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க? யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட். யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி
எஸ் ஸ்டாஸ்கோஸ் அவார்டு அப்படிங்கிறது 2024ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து எந்த ஏஜ் கேட்டகரி கவர் ஆவாங்க? 45 plus. 45+. 45+. எஸ் 45+ அப்படிங்கிறது கவர் ஆவாங்க. இதயம் காப்போம் திட்டம் எப்போ? June 27, 23. எஸ் ஜூன் 27, 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கோவை மதுக்கரை. கோவை மதுக்கரை, ஓகே, மலுமிச்சம்பட்டியில. ஸோ நெக்ஸ்ட் மலுமிச்சம்பட்டி. பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் மக்கள் கூட இணைஞ்சு சுகாதார பணியாளர்கள் நடைபயிற்சியில் பங்கேற்கும் திட்டம் நடப்போம் நடப்போம் நலம் பெறுவோம். நடப்போம் நலம் பெறுவோம். ஸோ நவம்பர் 4, 2023ல தொடங்கியிருப்பாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட மனநலனை மேம்படுத்துறது, தற்கொலை விபரீத முடிவுகளை தடுக்கக்கூடியது. மனம். எஸ் மனம் எப்ப கொண்டு வந்தாங்க? December December 22, 2022. எஸ் 2022 டிசம்பர் 22ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏஜுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பரிசோதனை பண்ணி 30 and above. எஸ் 30+ அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இது 2023 ஜூலை 10ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த மாவட்டத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க? திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படிங்கிறது இதுல எவ்வளவு ஆய்வு பரிசோதனைகள் செய்யப்படுது? 63. ஓகேவா, 63 அப்படிங்கிறது பண்றாங்க. பாதம் பாதுகாப்போம் திட்டம். சோ இதுல வந்து டார்கெட் எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருப்பாங்க? 80 லட்சம். 80 lakhs. சோ இது எப்போ தொடங்குனாங்க? July 24 ஜூலை சென்னையில. எஸ் ஜூலை 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். சோ இதுல வந்து என்ன நோக்கம்? இதுல அந்த சிபிஆர் அதெல்லாம் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறது. அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கிறது. எஸ் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கிறது. நேஷனல் ஹெல்த் பாலிசி எப்ப லாஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க? 2017 ஃபர்ஸ்டா கொண்டு வந்தது 1983ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் எப்போ? 58. எஸ் 1958ல. ஸ்மால் பாக்ஸ் எராடிகேஷன் 62. எஸ் 1962 கரெக்ட். 1962ல. ஃபிலேரியா யானைக்கால் நோய் 55. ஸோ இப்போ டிபியை எராடிகேட் பண்ண எப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க WHO? 30. ஓகே 2025 இங்க இந்தியா தமிழ்நாடு. ஸோ WHO வந்து 2030 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெப்ரசி எராடிகேட் பண்ண டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க? 2027 அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகே அவ்வளவுதான். ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு? உயிர்கோள காப்பகங்கள் 3. ஓகே. ஸோ எந்த ஆக்டுக்கு கீழே நமக்கு வந்து நேஷனல் பார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க? எந்த ஆக்ட், என்ன செக்ஷன்? வைல்ட் லைஃப் செக்ஷன் 35. எஸ் ஓகேவா. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 செக்ஷன் 35க்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிண்டி நேஷனல் பார்க் எப்போ தொடங்கி இருப்பாங்க? 1978ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கிண்டி, முக்குருத்தி, இந்திரா காந்தி,
இந்திரா காந்தி, கல்ஃப் ஆஃப் மன்னார். முதுமலை, ஓகே ஓகே. ஸோ மன்னார் வளைகுடா எங்க இருக்குது? ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி. தூத்துக்குடி. எஸ். இந்த சவுத் ரீஜியன் ஃபுல்லா வரும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 4மே வரும். ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நேஷனல் பார்க்கா? 86. 1986ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. முதுமலை தேசிய பூங்கா எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? 2001. 2005. ஓகே. முக்குருதி வந்து 2001, முதுமலை வந்து 2005. இந்திரா காந்தி நேஷனல் பார்க் எப்போ? 89. 1989. 1989 கோயம்புத்தூர்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா கொண்டு வந்த வன உயிரின சரணாலயம் எது? வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. முதுமலை. முதுமலை எந்த வருஷம்? 1940. 1940ல. ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கிறது எந்த செக்ஷனுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுவாங்க? 18 and 20. and 26A. 18, 26A. ஓகேவா? செக்ஷன் 18 அண்ட் செக்ஷன் 26A கீழே தான் ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வல்லநாடு வெளிமான் சரணாலயம் எங்க இருக்குது? தூத்துக்குடியில இருக்குது. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி. முண்டந்துறை திருநெல்வேலி தான். திருநெல்வேலியும் தென்காசியும் கவர் ஆகும். முண்டந்துறை. கோடியக்கரை நாகப்பட்டினம். எஸ், நாகப்பட்டினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் சரணாலயம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். விருதுநகர். ஓகே. சத்தியமங்கலம் ஈரோடு. கங்கை கொண்டான் கிட்டனா. ஓகே. காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி. எஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த ரீஜன் கவர் ஆகும். தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் ஈரோடு. இது எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? 2024ல. கடவுர் தேவாங்கு சரணாலயம் கரூர், திண்டுக்கல். எஸ், கரூர் திண்டுக்கல் 2022ல. ஆனா ஓபன் பண்ணது இப்பதானே மேம்? ஆமா, ஓபன் பண்ணது லேட்டா தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. இது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 years அத கழிச்சு மார்ச்ல open ஓபன் பண்ணிருப்பாங்க. பண்ணாங்கன்னு படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. அரியலூர் அந்த பகுதியிலே வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண பறவைகள் சரணாலயம் எது? வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் 1936ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேடந்தாங்கல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கவர் ஆகுது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான். இது அப்டேட்டட் டேட்டா தான் ஆக்சுவலா. இதுல இருக்கிறது பாலிசி நோட்ஸ்ல உள்ளதான். காஞ்சிபுரம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? திருவள்ளூர். ஓகேவா? ஸோ திருவள்ளுவர் வந்து பழம் போல பேசுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பழம் மாதிரி திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்காருன்னு. அப்ப பழவேற்காடு திருவள்ளூர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிரம் குளம் எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல அஞ்சனம் இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க? சித்திரங்குடி, அதுக்கப்புறம் மலசேவனூர், கீழ் செல்வனூர், தீர்த்தங்கல், சக்கரக்கோட்டை. ஓகே. சோ காஞ்சிரங்குளம், சித்திரக்குடி, அதுக்கப்புறம் மேல் செல்வனூர், கீழ் செல்வனூர் அது ஒண்ணு, சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கல். ஓகேவா? லாஸ்டா வந்து சக்கரக்கோட்டை தீர்த்தங்கல் அப்படிங்கிறது நமக்கு இது பண்ணிருப்பாங்க. எதுல ஆட் பண்ணிருப்பாங்க? எதுலனா எந்த லிஸ்ட்ல? இல்ல எந்த லிஸ்ட்ல? எஸ், ராம்சார் சைட்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஒசுடு ஏரி. ஒசுடு விழுப்புரத்துல இன்னொன்னு வரும். என்னது? கழுவேலி. அடுத்தது இது பாத்தீங்கன்னா நஞ்சராயன் எங்க? திருப்பூர். உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர். இது ஏதாவது ஞாபகம் வைக்க கஷ்டமா இருக்கா? அது மட்டும் தான் மேம் டிஃபரெண்டா இருக்கு. ஞாபகம் வந்துருதா? சோ உதயமானது எங்க அப்படின்னா விடியல் உதயமானது திருவாரூர். ஓகேவா? ஓகே மேம். சரி.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வடுவூர். வடுவூர் எங்கன்னா அதுவும் அதுவும் திருவாரூர். அதுல பேர்லயே நமக்கு ஊர் வரனால திருவாரூர் எடுத்துடலாம். கரைவெட்டி. கரைவெட்டி எங்க? அரியலூர். அரியலூர். ஓகேவா? ஸோ கரை வெட்டி நமக்கு வெட்டுறது அப்படிங்கிறது அரியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கரை வெட்டி அரியலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்கிளி. கரிக்கிளி செங்கல்பட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செங்கசூளையில என்ன ஆகும், கறி எல்லாம் கறி இருக்கும் இல்லையா, கறி எல்லாம் இருக்கும், அதனால கரிக்கிளி செங்கல்பட்டு. ஓகே. வெள்ளோடு. ஈரோடு. 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 ஓகே, அவ்வளவுதான். வேட்டங்குடி. சிவகங்கை. சிவகங்கை. ஓகேவா? சிவகங்கை வேட்டங்குடி. ஸோ ஸோ கங்கை ஆற்று பக்கம் போனா வேட்டையாடி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி, கங்கை தண்ணியை குடிக்கலாம். ஓகேவா? ஸோ வேட்டங்குடி சிவகங்கை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த செக்ஷனுக்கு கீழே நமக்கு வந்து இந்த தாவர வனவிலங்கு பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 3 பிளேசஸ். செக்ஷன் 36A வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்தெந்த பிளேஸ் வருது? 3 பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க. திருப்படை மருதூர், சுசீந்திரம், டுகாம் கன்சர்வேஷன் சென்டர். ஓகே. ஸோ திருப்புடை மருதூர், சுசீந்திரம் தேரூர், கடல் பசு பாதுகாக்கப்பட்ட பகுதி. திருப்புடை மருதூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. சுசீந்திரம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. டுகாங்கு கடல் பசு தஞ்சாவூர். அது மனோரான்னு தானே சொல்லுவாங்க இப்ப கூட. ஆமா, மனோரா. அந்த அதுதான் எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து மனோரா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புலிகள் பாதுகாப்பகம் வந்து எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும்? எஸ், தேனி, விருதுநகர், மதுரை. ஓகே, தென்காசி வராது. விருதுநகர், தேனி, மதுரை தான் வரும். எஸ். ஸோ சத்தியமங்கலம், ஈரோடு. ஓகே. இந்த யானைகள் காப்பகம் பாத்தீங்க அப்படின்னா பெரியார் யானைகள் காப்பகம்னு சொல்லிட்டு எந்த காப்பகத்துக்கு சொல்லுவாங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர். எஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் காப்பகம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீலாம்பூர் அமைதி பள்ளத்தாக்கு இது எந்த ஏரியா கவர் ஆகும்? கோயம்புத்தூர், நீலகிரி ரெண்டுமே கவர் ஆகும். ஃபாரஸ்ட் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 1988ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல 2018ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காட்ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி யாரு? டஃப்ரின். ஓகே. இளம் வங்காள இயக்கம் அப்படிங்கிறது யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஹென்றி விவியன் டெராசியோ. எஸ், ஹெச்எல்வி டெரோசியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க? எஸ், டெரோஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. பங்க பாஷா பிரகாசிக சபை அப்படிங்கிற அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1836ல 1836ல யாரோட ஆதரவாளர்கள் சேர்ந்து? ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வங்காள நிலச்சுவான்தாரர்கள் சங்கம் ஸோ எப்போ டிசைட் பண்ணி எப்போ தொடங்கி இருப்பாங்க? 1837ல டிசைட் பண்ணிருப்பாங்க. 1838ல துவாரகநாத் தாகூர். எஸ். ஸோ 1837 நவம்பர் 12ல டிசைட் பண்ணி 1838ல துவாரகநாத் தாகூர் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. வங்காள நிலச்சுவான்தாரர்கள் சங்கத்தை அந்த அலுவலகம் அதை வந்து லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணது யாரு? ஜார்ஜ் தாம்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி எப்போ?
1843, April 1843. எஸ் ஏப்ரல் 1843 ஏப்ரல் 20. ஸோ இந்த 1843ல நம்ம இது படிச்சிருப்போம், அடிமை ஒழிப்பு யாரு ஒழிச்சிருப்பாங்க? Ellen Bro, எஸ் எல்என் ப்ரோ வந்து ஒழிச்சிருப்பாரு. இந்தியா லீக் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணது யாரு, எந்த Shishir வருஷம்? Kumar Sir Ghosh, Kumar Ghosh, December 23, 75, 1875. 75. எஸ் சிசிர் குமார் கோஷ். ஓகேவா, சிசிர் குமார் கோஷ் இந்தியன் லீக் அப்படிங்கிறத 1875 டிசம்பர் 23ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. டிசம்பர் 23 என்ன டே? Farmers West Day, Bengal Charan Day. Singh birthday. எஸ் ஃபார்மர்ஸ் டே, சரண் சிங் அவர்களோட பர்த்டே. இவர் இந்தியன் அசோசியேஷன் யாரு தொடங்கியிருப்பாங்க? இந்திய Vimal கழகம். Banerjee. Surendranath Surendranath Banerjee. சுரேந்திரநாத் பானர்ஜி 1876, July 26. 1876 ஜூலை 26ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய கழகம் அப்படிங்கிறது, ஸோ இந்தியன் அசோசியேஷன், அவங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டை வந்து எப்போ எங்க நடத்துனாங்க? Calcutta, 1883, Calcutta, December 29 to 30. எஸ் டிசம்பர் 28 to 30 1883ல கல்கத்தால வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1852, August August 26. 26. எஸ் 1852 ஆகஸ்ட் 26. ஸோ 3 பேர் இதுல முக்கியமா இருந்திருப்பாங்க. யாரு? Dadabhai Nauroji, Jagannath Shankar சேர்த்து ம் மண்ட்லேக், ஜாம்ஷெட்ஜி, Bhugut மண்ட்லேக். Sutunji, எஸ் நவ்ரோஜி சுத்துன்சி. மெயினா 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி, அந்த ஜெகநாத், ஜாம்ஷெட்ஜி. ஓகேவா, ஸோ அவங்க 3 பேர் தான் மெயினா இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பெயர்ல, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? Pune Kalagam, 1867. 1867. எஸ் 1867ல பூனா கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. 1870ல சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றம் பண்ணப்படுது. ஸோ அந்த சபையோட பூனா உயிர் நாடியா சர்வஜனிக் சபா அப்படின்னா 70 தான் நம்ம சூஸ் பண்ணோம்ல. ஆமா, அந்த பேர்ல கேட்டா 70. சப்போஸ் ஆப்ஷன்ல 70 இல்லாம 67 கொடுத்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சபையோட உயிர் நாடியா இருந்தது யாரு? எம்ஜி ரானடே. எஸ் எம்ஜி ரானடே வந்து இருந்திருப்பாரு. இல்பர்ட் மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க? 1883. 1883ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பம்பாய் ராஜதானி கழகம் எப்போ? பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் 1885, Jan 31. எஸ் 1885 ஜனவரி 31ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் February 26, 1852. எஸ் 1852 பிப்ரவரி 26. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து யார் இதோட தலைவரா இருந்திருப்பாங்க? ஏகாம்பர ஏகாம்பர முதலியார். ஏகாம்பர முதலியார் வந்து இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தான் யாருக்கு கைமாறும்? கஜ்லு லக்ஷ்மி நரசு வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ சென்னை மகாஜன சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ? May 16, 1884. எஸ் மே 16, 1884. இதோட முதல் தலைவர் யாரு? ரங்கையா நாயுடு. ரங்கையா நாயுடு. செயலர் விஜயராகவாச்சாரியாவும் அனந்தச்சார்லுவும். எஸ் விஜயராகவாச்சாரி, அனந்தச்சார்லு 2 பேரும் செயலரா இருந்திருப்பாங்க. ஓகே, முனிசிபாலிட்டிஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது யாரோட பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? ரிப்பன். ஓகே, ஃபேக்டரி ஆக்ட் இவரோட பீரியட்ல எப்ப கொண்டு வந்தாங்க? 1881. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல 1881ல கொண்டு வந்திருப்பாங்க. இவரு சுரேந்திரநாத் பானர்ஜி எந்தெந்த ஐஎன்சி செஷனுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு? பூனே, அகமதாபாத் 1895, 1902. எஸ் 1895, 1902. 95ல பூனா, 1902ல வந்து அகமதாபாத். இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 1919. எஸ் 1919ல. ஸோ எ நேஷன் இன் மேக்கிங் அப்படிங்கிற புக் எழுதினது யாரு? இவர்தான். எஸ்.என். பானர்ஜி வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஆந்திர பத்திரிகா யாரு தொடங்குனாங்க?
ஆந்திர பத்திரிகா. ராவ் Ra. காசி நந்துனி நாகேஸ்வர ராவ். Okay. கேரளா பத்திரிகா Ku- ம், Which one? குஞ்சிராம மேனன். எஸ், குஞ்சிராம மேனன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஐஎன்சி செஷன்ல பாடியிருப்பாங்க? 96. 90s 96 1896 1896 கல்கட்டா ஓகே, செஷன். 1896 கல்கத்தா செஷன். ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க? ரஹமதுல்லா சயானி. Syed Raghunath. ரஹமத்துல்லா சயானி. மேம் சொல்லுங்க. சென்னை மகாஜன சபையில விஜய ராகவாச்சாரி வருவாரா விஆர் ராகவாச்சாரி வருவாரா மேம்? வீரராகவ அது எனக்குமே டவுட். ஏன்னா ஹிந்து கூட தொடர்புடையவரே வீர ராகவாச்சாரியாரு. ஆனா இங்க செக்ரட்டரியில விஜய ராகவாச்சாரி வந்தது எனக்கும் டவுட் வந்துச்சு. புக்ல வீர விஜயராகவ ராகவாச்சாரி தான் மேம் இருக்கு 10th புக்ல. வீரராகவாச்சாரி தான் இருக்குதா? ஓகே, இதுல விஜயராகவாச்சாரி இருக்குதா? ஓகே, சரி. நான் ஆனா confirm வீர பண்ணி சொல்றேன். ராகவாச்சாரி தான் மோஸ்டா இருக்கும். ஏன்னா அவர் தான் ஹிந்து பத்திரிகை கூடயும் தொடர்புருவாரு. ஜி சுப்பிரமணியம் அவரெல்லாம் சேர்ந்து தானே மகாஜன சபையில சேர்ந்திருப்பாங்க. ஆமா, இந்த விஜயராகவாச்சாரியும் வீரராகவாச்சாரியும் மட்டும் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. சரி, பார்ப்போம், நான் பார்த்து சொல்றேன். ஓகே. இவன் ராஜாஜி ஃபர்ஸ்ட் எப்போ சிஎம்மா இருந்தாரு? 37. 37 to 39. எஸ், 1937 to 39 பீரியட்ல இருந்திருப்பாரு. ஸோ இவர் எப்போ பிறந்தாரு, எங்க பிறந்தாரு? 1878. தொரப்பள்ளி December 10. கிருஷ்ணகிரி மாவட்டம். Yes. 1878. 1878 டிசம்பர் 10ல வந்து பிறந்திருப்பாங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் வந்து ஹரிஜன மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டிருப்பாரு. ஸோ அதன் மூலமா எதுக்கு அடையாளமா விளங்கினார் அப்படின்னு சொல்லி Samabandi, சொல்லுவாங்க. ma'am. சமபந்தி. சமதந்தி போஜனம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்டா இது பண்ணி வைக்கிறது, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து காந்தி ஆசிரமத்தை எங்க தொடங்கினாரு? புதுப்பாளையம் Tiruchengodu. திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. எந்த வருஷம்? 24. எஸ், 1924. இவருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு இதை தொடங்குறதுக்கு? Subramanian. சுப்பராயன். சுப்பராயன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கர்நாட் கோமகன் எப்போ சென்னை வந்திருப்பாரு? 21 January 10. 21. எஸ், 1921 ஜனவரி 10ல வந்து வந்திருப்பாரு. சோ ராஜாஜி வந்து அந்த இது மாற்றம் விரும்புவோர் வேண்டாதோர் அப்படின்னு பிரிகிறப்ப இவர் யாரு கூட இருந்திருப்பாரு? வேண்டாம். மாற்றம் வேண்டாதோர். காந்தி எஸ், பக்கம். மாற்றம் வேண்டாதவராக காந்தியோட பக்கம் இருந்திருப்பாரு. சிஆர் ஃபார்முலா எப்போ ரிலீஸ் பண்ணிருப்பாரு? 44. 1944ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இன்டரிம் கவர்மெண்ட்ல என்ன மினிஸ்டரா இருந்திருப்பாரு நேருவோட கல்வி, இன்டரிம்? தொழில், கல்வி. நிதி, கல்வி, தொழில். எஸ், நிதி, கல்வி, தொழில் கல்வி, தொழில். விநியோக அமைச்சரா இருந்திருப்பாங்க. சோ எந்த ஸ்டேட்டோட கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க? வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருப்பாரு. வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்திருப்பாரு. சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், இந்தியன் கவர்னர் ஜெனரலா எப்போல இருந்து எப்போ வரை இருந்தாரு? 48 to 50. எஸ், 1948 to 50. ஸோ இந்தியாவோட முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல் எப்போ இறந்திருப்பாரு? December 15. December. 1950. எஸ், டிசம்பர் 15, 1950. 1950 டிசம்பர் 15ல வந்து இறந்திருப்பாரு. சக்கரவர்த்தி திருமகனுக்கு எப்போ சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க? 58. 1958ல வந்து கொடுத்திருப்பாங்க. காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும் 1957ல. சோ இந்த அமைப்போட தலைவரா யாரு இருந்தாங்க? Venkatakrishna Reddy. வெங்கடகிருஷ்ண ரெட்டியார். எஸ், வெங்கடகிருஷ்ண ரெட்டியார் வந்து இருந்திருப்பாரு. சோ இந்த காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டிக்கு இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் எங்க நடந்த மாநாட்டுல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மதுரை. மதுரை. Yes, மதுரை. மதுரையில நடந்த மாநாட்டுல பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சுதந்திரா பார்ட்டி அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 59. 59. 59. எஸ், 1959 ஜூன் 4ல யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு?
The Murari Nino Masani. எஸ், முராரி வைத்யா, மினோ மசானி இவங்க கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரா கட்சியை இனநல கட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னார்? Periyar. Periyar. எஸ், அவரே தான், பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜாஜி திமுகவை ஆதரித்ததால் அந்த கட்சிக்கு சமூக மதிப்பும் மரியாதையும் கிடைத்ததுன்னு சொன்னது யாரு? Subramaniam. Subramaniam. சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருப்பாரு. அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டி 1955ல போட்டாங்கல்ல, அந்த கமிட்டியோட ஹெட் யாரு? BG Gill. Gir. எஸ், பேஜி கெர் வந்து இருந்திருப்பாரு. பிடி கெர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது 1965ல எங்க நடந்துச்சு? Tiruchi. Tiruchi Miss. திருச்சியில திருச்சியில வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ ஹிந்தி ஆட்சி மொழியாக வழி செய்த அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி எது? பார்ட் Part 17. 17 பார்ட் 17. ஸோ இதை கிழிச்சு அரபிக்கடல்ல வீசிடுவேன்னு சொன்னது ராஜாஜி Rajaji. ராஜாஜி. ஓகே, அது ராஜாஜி எப்ப இறந்தாரு? 72 December 25. எஸ், டிசம்பர் 25ல வந்து இறந்திருப்பார். 1972 டிசம்பர் 25. சிறையில் தவம் அப்படிங்கிற புக்கை எந்த சிறையில இருக்கும்போது எழுதியிருப்பாரு? Velur 1922. எஸ், வேலூர் சிறையில 1922ல வந்து இது பண்ணியிருப்பாரு. திருக்குறளை ஆங்கிலத்துல எந்த வருஷம் மொழிபெயர்ப்பு பண்ணாரு? 65. எஸ், 1965ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் எழுதின பக்தி பாடல் ரொம்ப சர்வதேச பாராட்ட பெற்றது. குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண். எஸ், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாட்டு. ஸோ இவருக்கு பாரத ரத்னா எப்ப கொடுத்தாங்க? 54ல 1954. ஸோ 3 பேருக்கு யார் யாருக்கு கொடுத்தாங்க? சர் சி.வி. ராமன், Raman. ராதாகிருஷ்ணன். சர் சி.வி. ராமன், ராதாகிருஷ்ணன், ராஜாஜி. ஸோ 1952 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பிரதான கட்சிகள், மேஜரா எத்தனை பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கிசான் மசூர் பிரஜா அது பிரகாசத்தோடது, அப்புறம் கிருஷி லோக் அந்த என்ஜி ரங்காவோடது. என்ஜி ரங்கா. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பிரகாசத்தோட கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியும் என்ஜி ரங்காவோட கிருஷிகார் லோக் கட்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா 1952? இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல சென்னை ஆளுநரா இருந்த யார் வந்து ராஜாஜியை சட்டமன்ற மேலவை உறுப்பினரா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க? ஸ்ரீ பிரகாசா. ஸ்ரீ பிரகாசா. நெக்ஸ்ட் இவர் வேற தானே மேம் அந்த ஸ்ரீ பிரகாசா? இந்த பிரகாசம் ஆளுநர் இல்ல, எந்த பிரகாசம்? இந்த கிசான் மஸ்தூர் பார்ட்டி அந்த பிரகாசம் இல்ல 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 இல்ல, வேற தானே. ஓகே, ஆமா, அவரே டி பிரகாசம், இவரே ஸ்ரீ பிரகாசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது 1952ல நம்பிக்கை தீர்மானம் யாரு கொண்டு வந்திருப்பாங்க? சுப்பிரமணியம் வந்து கொண்டு வந்திருப்பார். சி சுப்பிரமணியம். இதுதான் சுதந்திர இந்தியால முதல் முறையா சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்ட கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது. அங்க சிஆர் ரெட்டி பார்த்திருப்போம். ஆமா, ஜஸ்டிஸ் பார்ட்டில வந்து சிஆர் ரெட்டி. அது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ இது வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1947. 48. ஓகே, ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் 1948. மெட்ராஸ் கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ? 1955. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ராஸ் கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகே,
ஸோ கேவிஐசி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 56. 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ராஜாஜியோட ஆட்சி காலம் யாரோட பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது? கைத்தறி. ஹேண்ட்லூம் கைத்தறி நெசவாளர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பொட்டி ஸ்ரீராமலு எப்போல இருந்து எப்போ வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு? 1952 அக்டோபர் ஜூலைல இருந்து 19 அக்டோபர் டிசம்பர் 15. 13 வரைக்கும். எஸ். ஸோ அக்டோபர் 19, 1952ல இருந்து டிசம்பர் 15, 1952 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரு பிரதமர் நேரு ஆந்திர மாநிலத்தை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு? 53 அக்டோபர். எஸ், 1953 அக்டோபர் 1ல. தமிழரசு கட்சி தலைவர் யாரு? மாப்போசி. மாப்போசி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்பி பட்டாஸ்கர் கமிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 56ல ஃபார்ம் பண்ணி 57ல ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் அல்டர்னேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் ஆக்ட் எப்போ? 59. எஸ், 1959, 1959. திமுகவோட மும்முனை போராட்டம் எந்த வருஷம்? 1953 ஜூலை 13. எஸ், 1953 ஜூலை 13. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த குலக்கல்வி போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதுக்காக ஈவேக்கி சம்பத்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலா யாரு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க? Yes, சத்தியவாணி முத்து தான் தலைமை தாங்கி நடத்துவாங்க. ஸோ செகண்ட் டைம் சிஎம் ஆகி எப்போல இருந்து எப்போ வரை இருந்திருப்பாரு? 52 to 54. அந்த டைம்ல எதனால ராஜினாமா பண்ணுவாரு? குலக்கல்வி. குலக்கல்வியில ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால பண்ணிருப்பாங்க. சோ மது ஒழிப்பு பத்தி இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, மேகசின். அதோட பேரு விமோச்சனம். அப்படிங்கிறது ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சோ இதோட எடிட்டரா யாரு இருந்தாங்க? கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து இருந்திருப்பாரு. ராஜாஜி வந்து ஓகே. சோ நியூ போர்டிங் ஹாஸ்டல் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க ஆரம்பிச்சிருப்பாரு? சென்னை. திருச்செங்கோடுல 1935ல ஸ்டார்ட் பண்ணிருப்பார், 1935ல. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ ராஜாஜி வந்து சிஎம்ஆ இருக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிடுவாரு. அதனால இவருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் வந்து யார வந்து அழைப்பாங்க? சீனிவாச சாஸ்திரி. சோ அவரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதனால யாரு சிஎம் ஆகுறாங்க? கூர்ம வெங்கட ரெட்டி வந்து சிஎம் ஆகுறாரு 1937 ஜூன் 22ல. சோ அகைன் ராஜாஜி சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவை தலைவரா யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க? ஸ்பீக்கர் புலுசு சாமமூர்த்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. துணை அவை தலைவரா ருக்மணி லட்சுமிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சோ இவரோட மினிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்தது யாரு? முனுசாமி. சோ இதுவே அண்ணாவோட பீரியட்ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? கோவிந்தசாமி இருந்திருப்பாரு. இவரோட அமைச்சரவை, ராஜாஜி அமைச்சரவையில கோர்ட் அண்ட் பிரிசன் யாரு இருந்தாங்க? கோங்கட்டி ராமன் இருந்திருப்பாரு. லா அண்ட் எஜுகேஷன் சுப்பராயன் பி சுப்பராயன் இருந்திருப்பாரு. லேபர் விவி கிரி. பஞ்சாயத்து பெசவாடா கோபாலா ரெட்டி. டிஎஸ்எஸ் ராஜன் ஹிந்து ரிலிஜியனும் ஹெல்த்துக்கும் இருந்திருப்பாரு. ராமநாதன் பிள்ளை பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அதுவே பப்ளிக் ஒர்க் அப்படின்னா மௌலானா யாஹூப் ஹசன் சேத். சோ அவர் இருந்திருப்பாரு.
டெம்பிள் டெம்பிள் எக்ஸ்ட்ரீ டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெம்னிட்டி ஆக்ட் எப்போ 38 39 1939ல கொண்டு வந்திருப்பாங்க இன்டெம்னிட்டி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறதுக்கு யார் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க? ஸ்ரீ பிரகாசம். ஸ்ரீ பிரகாசம் தலைமையில போட்டிருப்பாங்க. வார்தா கல்வி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஜாகிர் ஜாகிர் ஹுசேன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஜாகிர் ஹுசேன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ராஜாஜி as wisest man in India அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு? விவி கிரியா. நோ, ஒரு பிரிட்டிஷ்காரர். ரிச்சர்ட் கேசி அப்படிங்கிறவரு ராஜாஜி as wisest man in India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட பீரியட்ல எத்தனை ஸ்கூல்ஸ்ல வந்து ஹிந்தி மொழி கட்டாயம் விவி அப்படின்னு கிரி சொல்லிட்டு அண்ணாவை சொல்லியிருப்பாரு. வைசஸ்ட் மேன் அது தெரியலையே. என்னமோ இவர் சொல்லியிருப்பாரு மேம், இதே மாதிரி அண்ணாவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அது கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 125 ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான ஜிஓ எப்போ பாஸ் பண்ணாங்க? ஏப்ரல் 21, 1938. எஸ், 1938 ஏப்ரல் 21ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எப்போ நீக்குனாங்க, யார் நீக்குனாங்க? February 21 லார்ட் எர்ஸ்கின் 1940ல. எஸ், 1940 லார்ட் எர்ஸ்கின் February 21 அப்போ நீக்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1937ல எங்க சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாடு நடந்திருக்கு? வேலூர்ல நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி எதிர்ப்பு நாட்களா 2 டே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எது? ஜூலை 1, டிசம்பர் 3. டிசம்பர் 3, எஸ், ஜூலை 1, டிசம்பர் 3, 1938ல. மொழிப்போர் தியாகிகள் யாரு? தாத்து நடராஜன். எஸ், தாழமுத்து நடராஜன். மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. ஜான்வரி 25. ஸோ இவரை வந்து இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? காந்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கர்சன் வில்லிய அரசியல் கொலை செய்து பழி தீர்த்து கொண்டவர் மதன்லால் திங்ரா. மதன்லால் திங்ரா 1909ல. உப்பு சத்தியாகிரகம் யாரோட வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? TSS ராஜன் வீட்ல ஸ்டார்ட் ஆகி யார் வீட்ல முடிஞ்சிச்சு? வேதநாயகம் பிள்ளை. வேதரத்தினம் பிள்ளை. ஓகே, சோ யாரோட வீட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க? NMR சுப்பாராமன் வீட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு மாநாடு வந்து இவரு எங்க நடந்திருக்கும்? 1932 நவம்பர் 22ல. எங்க? எஸ், கரெக்ட், திருச்சி. ஓகேவா, திருச்சியில நடந்திருக்கும். ராஜனோட காங்கிரஸ் கோட்டை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலப்பில்லாத தேசபக்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது யாரு? ராஜாஜி பெரியார். 2 பேர் தான், ராஜாஜியும் ராஜனும் மட்டும்தான் கலப்பில்லாத தேசபக்தர்கள். ஓகே, ஸோ இவர் TSS ராஜன் பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி அரெஸ்ட் ஆனப்ப எந்தெந்த சிறைச்சாலையில இருந்தாங்க? கரெக்ட் தான். இன்னொன்னு கோயம்புத்தூர் பாளையம். எஸ், ஸோ அங்க இருந்தப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த கையில பட்டிருக்கும். எஸ், இந்த புழு வலைப்புழு வளைப்புழு இது வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இவரோட நூல் ஒண்ணு இருக்கும்ல, அந்த புக்கோட பேர் என்ன? வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் அப்படிங்கிறது. ஸோ காமராஜருக்காக வெடிகுண்டு வழக்குல வாதாடினவர் ஜார்ஜ் ஜோசப் வந்து மோதிலால் நேருவோட என்ன பத்திரிகையில இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இவங்க கூட சேர்ந்து இவரையும் அரெஸ்ட் பண்ணி எந்த பிரிசன்ல வச்சிருப்பாங்க? ஆக்ரா கோட்டையில வச்சிருப்பாங்க.
அதுக்கப்புறம் சென்னை மாத்திருவாங்க. சென்னைக்கு மாத்திருப்பாங்க. ஸோ இவர் வைக்கம் சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணப்ப ஹிந்து அல்லாத ஒருவர் இத்தகைய இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது காந்தி. சரியில்லைன்னு காந்தி சொன்னது சொல்லியிருக்காரு. காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த 1922 அந்த பீரியட்ல இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சென்னைக்கு மாத்திட்டு? 23 January. 23 ஜனவரி. 1923 ஜான்வரியில வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு பத்திரிகையோட ஆசிரியர் வரதராஜலு நாயுடு. வரதராஜலு நாயுடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது எப்போ தினசரியா மாறும்? வார இதெல்லாம் தொடங்குனது எப்போ தினசரியா மாறும்? 95 26ல. ஓகே, 25ல வந்து வார இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 26ல 26ல நாளிதழா மாறும். அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கத்தை காந்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? 1920யா? 1932. 1932ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சமித்திரன் யாரோடது? சுப்பிரமணிய சிவா. அது வரதராஜலு நாயுடு எடுத்து நடத்திருப்பாரு. எஸ், சுப்பிரமணிய சிவாவோடது. வரதராஜலு நாயுடு வாங்கி அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் ஆரம்பிச்ச ஆங்கில இதழ் என்ன? இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த வருஷம்? 1932. 1932ல. ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவரோட அந்த வாழ்க்கை வரலாறு அதோட பேர் என்ன? சங்கநாதம். தேசிய சங்கநாதம். தேசிய பேசுமணி. சங்கநாதம் அப்படிங்கிறது பேசுமணி. ஓகே. VOC எழுதுனது பேசுமணி ஆராய்ச்சி பண்ணதா? ஆய்வு பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம யூனியன் பட்ஜெட்ல வந்து 4 பில்லர்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க? யூத், ரூரல், விமன், எஸ், யூத், ஃபார்மர்ஸ், விமன், அதுக்கப்புறம் இவங்க ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களா. ஸோ நாலு தான் 4 பில்லர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ போஷான் அபியான் பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாணம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2018. எஸ், 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபிட் இந்தியா மூமெண்ட் August 7, 1942. குட் இந்தியா தான் கேட்டீங்க? இல்ல Fit Fit India கேட்டாங்க. India. 2020. 2019 2019 ஆகஸ்ட் 29. பிப்ரவரி கிட்ட மேகசின் போயிட்டேன். ஆமா, ஓகே. ஸோ ஆகஸ்ட் 29 2019ல ஃபிட் இந்தியா. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் 2021 செப்டம்பர் 27. இதுல வந்து அந்த ஐடி நம்பரோட எத்தனை டிஜிட்? 14. எஸ், 14 டிஜிட் அப்படிங்கிறது. ஆதாருக்கு எத்தனை டிஜிட்? 12. ஓகே. ஸோ போஷான் ட்ராக்கர் எந்த வருஷம்? 2021 மார்ச் 1. ஸோ இதுல எதுக்காக இந்த போஷான் ட்ராக்கர்? அந்த வெயிட், ஹைட், ஏஜ்க்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அந்த நியூட்ரிஷன் ஒழுங்கா போய் சேருதா? ஸோ அது ஃபுல்லா குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ எல்லாரோட அந்த நியூட்ரிஷன் பத்தி ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஆயுஷ் ஆப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா யூபில எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆயுஷ் சஞ்சீவனி அப்படிங்கிற ஆப் 22 Feb. எஸ், 22 February 2020ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அந்த ஓபி இதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏஐ சாட்பாட்டோட நலம் ஏஐயும் இருக்கும், நலம் அந்த போர்ட்டலும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே வந்து எதில் வேணாலும் அந்த முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இது அம்மா கிளினிக் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2019. 2019 20 20 தானே. 20 2020. ஓகே 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ் 2023 2023. நேஷனல் இயர் ஃபார் மில்லட் 2018 2018. ஓகே ஸோ அது தமிழ்நாடு மில்லட்ஸ் மிஷன் 23 ல இருந்து 28 வரைக்கும் 28. எஸ் 2023ல இருந்து 28 வரைக்கும். சிறந்த ஆரோக்கியத்திற்கான தேடல் அப்படிங்கிற புக் யாரோடது? Bimal Chandra Mohapatra, doctor. மொஹாபத்ரா டாக்டர் பீமல் சந்திரா மொஹபத்ரா. ஸோ அவரோட தான் பெஸ்ட் ஃபார் குட் ஹெல்த், சிறந்த ஆரோக்கியத்திற்கான தேடல் அப்படிங்கிற புத்தகம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஜூன் 21 ஜூன் 21. இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே டிசம்பர் 21 எஸ் டிசம்பர் 21. ஸோ இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் யோகா டேக்கான தீம் என்ன? யோகா Healthy aging. வயதானோருக்கான ஆரோக்கியமா, ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. மென்டல் ஹெல்த் ஆக்ட் இப்போ 2017ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த புற்றுநோய் இது பண்றதுக்காக ஒரு மருந்து சொல்லியிருப்பாங்க. வின்பிளாஸ்டின் வின்கிறிஸ்டைன் எஸ் வின்பிளாஸ்டினோ வின்கிறிஸ்டைன் அப்படிங்கிறதும். அம்மா கிளினிக் வந்து டிசம்பர் 14 2020. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேத்தராந்தஸ் ரொசியஸ் அப்படிங்கிறது என்ன பெயர்ல அழைக்கப்படும் உள்ளூர்ல? நயன்தாரா சதாபஹார். எஸ் நயன்தாரா. ஓகேவா ஃபைன். சதாபஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துளசியோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ஓசியம் சாங்டம். ஓசிமம் சாங்டம் அப்படிங்கிறது. அடுத்து முருங்கைக்கு மொரிங்கா ஒலிஃபெரா. மொரிங்கா ஒலிஃபெரா. ஆடாதோடா அடோடா வசிகா. வசிகா அடோடா வசிகா அப்படிங்கிறது. ஆன்டோகிராஃபிஸ் பானிகுலேட்டா நிலவேம்பு. நிலவேம்பு. மஞ்சள்ல என்ன ஒரு வேதிப்பொருள் இருக்கும், அதோட பேர் என்ன? குர்குமின். குர்குமின். ஸோ அது எங்க? மேகாலயா. லக்கேடா டர்மரிக் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா TKDL ஃபுல் ஃபார்ம் என்ன? TKDL ட்ரெடிஷ்னல் நாலேஜ் Digital library. எஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. NMPB அப்படிங்கிறது நேஷனல் மெடிசினல் பிளான் போர்டு. எஸ் நேஷனல் மெடிசினல் பிளான் போர்டு அப்படிங்கிறது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல தொழில்துறை வளர்ச்சி விகிதம் எவ்வளவு பர்சன்டேஜா இருந்து? இண்டஸ்ட்ரியல் growth 46.3. 7%. தொழில்துறை வளர்ச்சி விகிதம் 7%. ஸோ அந்த அது வந்து இந்தியாவோட மொத்த உற்பத்தி மதிப்புல நடுத்தர உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களோட பர்சன்டேஜ் வந்து 46.3 அப்படிங்கிறது. இந்த போட்டித்தன்மை வாய்ந்த தொழில்துறை செயல்திறன் அடிப்படையில காம்படிட்டிவ்னஸ்ல இந்தியாவோட பிளேஸ் எத்தனை இருக்குது? 37. எஸ் 37th பிளேஸ்.
2023ல 37வது பிளேஸ். அதுக்கு முன்னாடி 40வது பிளேஸ்ல வந்து இருந்திருப்போம். ஸோ ஆதாரோட மாஸ்காட்டோட நேம் என்ன? உதய். உதய் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாஸ்காட் யாரு டிசைன் பண்ணது? அருண் கோபால். அருண் கோகுல். அருண் ஓ, கோகுல் கோகுல். வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. ஆதார் ஆக்ட் எப்போ? 2016. 2016. ஸோ இது ரிலேட்டடான கேஸ் புட்டஸ்வாமியா? புட்டாசாமி கேஸ் 2017ல வந்தது. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்ல? இத வச்சு மட்டுமே சிட்டிசன்ஷிப் டிசைட் பண்ண முடியாது. எஸ். ஸோ இதை வச்சு சிட்டிசன்ஷிப் டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 9ல வந்து இதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 2016 ஆதார் ஆக்ட் செக்ஷன் 9ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை சிட்டிசன்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ என்ன இதையும் சொல்லிட்டாங்க, டாக்குமெண்ட் சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாது அப்படின்ட்டு. பாஸ்போர்ட் எஸ், பாஸ்போர்ட். ஓகேவா? Passport. பாஸ்போர்ட்டையும் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இது வந்து அந்த என்ஆர்ஐ ஓட் பண்றதுல தான் பிரச்சனை வருது. ஆமா. அந்த மாஸ்காட் நேம வந்து ரியான்னு ஒருத்தங்க வந்து சொல்லியிருப்பாங்க மேம். ஆமா. மாஸ்காட் டிசைன் அவங்க பண்ணது வந்து அருண். அருண். நேம் வந்து ரியா. நேம் வந்து ரியா. ரியா என்ன பண்ணிருக்காங்க? அந்த நேம் சஜஸ்ட் பண்ணது உதய் அப்படிங்கிற நேம். சஜஸ்ட் பண்ண. ஓகே. ஆமா. ஸோ அவ்வளோதானா? பாலிட்டி வந்து அது படிச்சிருக்கிறீங்களா? அந்த பிரியாம்பிள். ஆமா, பிரியாம்பிள். இல்லையா? படிக்கல மேம், டைம் இல்ல. சரி, அப்ப மண்டே வந்து சேர்த்து படிச்சிருங்க அத. ஓகே. வேற என்ன? இது கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்கீம்ஸ் போன படிச்சிட்டீங்களா? அந்த வாரம் 2 சொல்லி கொடுத்தேன் மேம் குழந்தைக்கு. அது வேணா ஞாபகம் இருக்குதா? இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்லை. ஓகே. சரி, அப்போ மண்டே வந்து படித்து விட்டு சொல்லுங்கள். ஓகே. இந்த ஸ்கீம் 2 படிச்சிட்டீங்களா? பிஎம் ரஹத்தும் கார்ப்பரேட் மித்ராவும். எஸ் மேம். ஓகே. ஸோ பிஎம் ரஹத் என்ன டேட்ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க? 26 ஏப்ரல் 14. February ஏப்ரல் 14. 14. ஓகேவா? ஸோ வேலண்டைன்ஸ் டேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதை செயல்படுத்தும் முகமை எது? நோடல் ஏஜென்சி. ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே. நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே வந்து மினிஸ்ட்ரி. எஸ். நோடல் ஏஜென்சி நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ? அதுக்கு கீழே தான் இது பண்ணுவாங்க. 1961. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. அமெண்ட்மெண்ட் வந்து 2019. எஸ், 2019. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே தான் இதை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. ஸோ இது இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை ஃபாரினர்ஸும் அப்ளிகபிளா? ஃபாரினர்ஸும். ஸோ இந்தியாவோட நம்ம இங்க இந்த எல்லைக்குள்ள எங்க நடந்தாலும் எஸ், ஸோ அது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க. எஸ், 26-27 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான இந்த எம்ஓயு சைன் பண்ணது எப்போ? 2026 ஜூன். இப்பதான் ஜூன் 25, 2026ல வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் மித்ரா திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் ஒரு 6 நிறுவனங்கள் இருக்கும். ஸோ இதுல வந்து 2 இது ஐஐடி சொல்லியிருப்பாங்க. இது ஐஐடி மெட்ராஸ். அப்புறம் மெட்ராஸ்குள்ளேயே இன்னொன்னு பிரவர்த்தக். ஓகேவா? ஸோ அந்த ஐஐடி பிரவர்த்தக் அப்படிங்கிறது மெட்ராஸோட ஐஐடி மெட்ராஸ்க்குள்ள செயல்படக்கூடிய ஒரு அசோசியேஷன் மாதிரிப்பட்டது தான் அந்த ஐஐடி பிரவர்த்தக் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக அப்போ ஐஐடி மெட்ராஸ் தான் இதில் கவர் ஆகும். அடுத்தது வந்து ஸ்வயம் ப்ளஸ் வருவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 30. ஓகேவா? 30 வயசுக்குள்ள.
ஓகே. கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீமோட இது என்ன நோக்கம் என்ன? எதுக்காக தொடங்குனாங்க? MSMEக்கு எல்லாருக்குமே வந்து ஆதரவளிக்க எஸ். பயிற்சி பெறலுக்கு எம்எஸ்எம்இக்கு ஆதரவளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி பெற்ற துணை நிலை அந்த துணை எக்ஸ்பர்ட்ஸ். வல்லுநர்களை உருவாக்குறது. எஸ், எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அது இங்கிலீஷ்ல என்ன உருவாக்கக்கூடியது. மேம் துணைநிலை வல்லுநர்கள்னா? துணை வல்லுநர்கள் ம். அசிஸ்டன்ட் இதா அசிஸ்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸா வல்லுநர்னா எக்ஸ்பர்ட்டா? எக்ஸ்பர்ட்ஸா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மித்ரா ஸ்கீம் எதுக்காக? பிஎம் மித்ரா அந்த டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ஸ் எஸ் டெக்ஸ்டைல்ஸ்க்காக மார்ஜின் கொண்டு வந்தது. அந்த பிஎம் மித்ரா வந்து எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து நமக்கு நயன் ஃபுல்ஃபில் பண்ணும்? நயன் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கோல் இன்னோவேஷன். நயனை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ஓபன் தெலுங்கானாவாம இல்ல யூபில ஓபன் பண்ணிருக்காங்க. யூபி வெஸ்ட் பெங்கால். தார் வந்து தார். ஃபர்ஸ்ட் தொடங்கினது. மத்திய பிரதேஷ் மேம். ஆமா மத்திய மத்திய பிரதேஷ். தார் பிரதேஷ் மத்திய தாரு. பிரதேஷ். அதுக்கப்புறம் இங்க ஃபங்க்ஷனல் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர். ஆஹா, இல்ல தெலுங்கானா தெலுங்கானா வாராங்கல்ல கொண்டு வந்தது. சோ எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க பிஎம் மித்ரா? 21 எஸ் 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் ஆர்டிகல் என்ன? 49. 49. ஓகே. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதான் 51. 51. ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் சர்டன் கேசஸ் 41. 41. ஓகே. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு 39 capital A. 39 capital A. Saving of laws providing for accusation of estates. 21 A. எஸ் ஓகே. தமிழ்லையும் கேட்குறேன். ஸோ இந்த லேண்ட் வந்து கையகப்படுத்தல் ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடான சட்டங்களை பாதுகாக்கிறது எந்த ஆக்ட் எந்த ஆர்டிகல்? 31 A. எஸ் 31ல ஏ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14 அப்படிங்கிறது. தீண்டாமை ஒழிப்பு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி 17. பட்டங்கள் ஒழிப்பு அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் 18 அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள்ல அந்த மேலாண்மை இருக்கும் இல்லையா? மேனேஜ்மெண்ட் ஆஃப் 47 A. 43 எஸ் 43 A. 43ல ஏ அப்படிங்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் ப்ரமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் 43 B. 43ல பி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன் குழந்தை தொழிலாளரை 24. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி 21 வாழ் தனிநபர் உரிமை ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் 20 அப்படிங்கிறது. ஸோ அதே தடுப்பு காவல் 22 டிடென்ஷன். ஓகே. ஸோ மிஸ் ஆக்ட் எப்போ? 76. மிஸ்ஸா மெயின்டெனன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 74. காஃபி போசா தானே 74. 71 71 தான். 1971. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வரும் அப்படின்னு ஆர்டிகல் 9. அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் புதுசா உருவாக்குற ஒரு ஸ்டேட் உருவாக்கணும் 2. ஒரு ஸ்டேட்டோட நேமை மாத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஓகே.
ஸோ 51A பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை சயின்டிஃபிக் டெம்பர் H. எதுல H ma'am. H அப்படிங்கிறது. நான் வைலன்ஸ் அகிம்சை I. ஐ. ஓகே, ஐ I. ஃபார் ஐ. எஸ், ஐ. நோபல் ஐடியாஸ் J. B. B. பிபி. ஓகேவா, பாபுஜிஸ் நோபல் ஐடியா சொல்லுவோம்ல. ஓகே, 11வதா எதை I ஆட் பண்ணிருப்பாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குல்ல. ஆமா, அதுதான் வைலன், இது ஓகே. வன்முறையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, சோ K. நெக்ஸ்ட் வந்து Last K ma'am. கே. என்ன அமெண்ட்மெண்ட்? 86th Amendment Act 2002. 86th Amendment Act 2002. ஸோ எந்த ஏஜ் கேட்டகரிக்கு எஜுகேஷன் கொடுக்கக்கூடியது பேரண்ட்ஸோட கடமை? 45 0 to 6. 6 to 14. 6 to 14. Okay. Parents, So 0 to okay, 6 14. 0 to 6 வந்து ஆர்டிகல் 45ல 45. மட்டும்தான் வரும். ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வந்து வேலிடேட் பண்ணக்கூடியது, செல்லுபடியாக்கும் தன்மை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். 13. 13. 13. Validation of certain acts and regulations. 31ல C. 31ல C. 31ல B. B 9th schedule. 39C. 31C. 31B. போலருது மேம். ஓகே, ஸோ 31B தான் வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நில கையகப்படுத்தல் சேவ் பண்றது, அதை வந்து 31A. அடுத்த 31Bல வந்து இந்த ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறது வரும். 31Cல என்ன வரும்? DPSP. DPSP. DPSP 39B and C. எஸ், ஸோ ரெண்டுமே எல்லாம் கவர் ஆகும். சி வந்து மெயினாக அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறக்கூடிய எல்லா சட்டங்களும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இதுதான் 13. எஸ், ஸோ இதுதான் 13 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 13. லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் derogation of the fundamental rights. ஓகே, ஸோ அவ்வளோதான். மண்டே என்ன படிக்கிறீங்க? அந்த சோஷியல் இஷ்யூஸ்ல இன்னும் மிச்ச டாபிக் இருக்கு.